நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வீக் பூரா நம்ம மனசுக்கு பிடிச்ச கண்டெஸ்டன்ஸ் அவங்க மனசு தொட்ட முக்கியமான நபர்களை யாரு அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்காக இந்த மேடையில பாடல் டெடிகேட் பண்றாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பாட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு பேர் வச்சிருக்கோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மடோனா. அந்த எந்த பாட்டாக இருந்தாலும் அதில் ஒரு டான்ஸ். எந்த மாதிரி டான்ஸ் பண்ணுவாங்கன்னு திருப்பி காமிங்க. அவங்க வந்து இப்படி 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 அப்படியே கை கால்லாம் தனித்தனி ஆடும் வச்சுக்கோங்களேன். ஸோ லெட்ஸ் கால் ஆர் மெட்ராஸ் மடோனா ஷெஃபி. ஷெஃபி, ஓகே. போன வாரம் நீங்கள் வந்து பாடல, ஏன்னா யூ மெட் வித் அன் ஆக்சிடென்ட். அதனால ஜட்ஜஸ் வந்து ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் வந்து குணமானோன்னு பாடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் யூ பேக். பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்களுக்கு ஒன்றும் அந்த காயங்கள்லாம் சரி ஆகலை. அண்ட் பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஷெஃபி வந்து இவ்வளோ தைரியத்தோட இந்த சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வலியும் பொருட்படுத்தாமல் இந்த ரவுண்டில் நான் கலந்துப்பேன் அப்படின்னு வந்திருக்காங்க. இதுக்காகவே நம்ம என்ன பண்ணணும், அவங்க வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். அண்ட் ஷெஃபி, யாருக்காக என்ன பாடல் டெடிகேட் பண்ண போகிறீங்க? தாத்தா. தாத்தாக்கா? ஓகே ஓகே. தாத்தா ரொம்ப பிடிக்குமா? என்ன பாட்டு பாட போறீங்க? அழகு மலராட. அழகு மலராட பாடு. ஷெஃபியோட அம்மா என் அப்பாவுக்கு வேண்டி அவளுக்கு இந்த சாங் செலக்ட் பண்ணியிருக்கு. ஓகே. அப்போ அவள் பார்த்துட்டில்ல, ஓகே, கண்டுட்டில்ல. என் வாழ்க்கையே இசைதான். நான் எனக்கு என் மேரேஜுக்கு முன்னாடியே அப்பா இறந்துட்டார். അതും അല്ല, അപ്പോൾ മരിക്കുന്നതിന് മുന്നേ ഒരു ദിവസം മുന്നാടി തലേ ദിവസം എനിക്കിട്ട് ചൊല്ലി, മക്കളെ എനിക്ക് ഒരു നാൾ ആയിരിക്കും എന്ന് ചൊല്ലി. അപ്പോൾ അടുത്ത നാൾ നൈറ്റ് ഞാൻ പാടിയിട്ട് கொஞ்சம் நாளாச்சு. അപ്പോൾ ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை. അപ്പോൾ ചൊല്ലി പാടണം, കുറച്ച് നേരം പാടണം. അപ്പോൾ എൻ്റെ മനസ്സിലും കുറേ നേരം പാടണമെന്ന് ഞാൻ നനച്ച് ഈവനിങ് ப்ரேயர் பண்ணியதுக்கு பின்னாடி ഞാൻ ഹാർമോണിയം എടുത്തു വെച്ച് ശ്രുതിയിട്ട് அப்போக்கு கிளாசிக்கல் அப்பா கற்றுக்கிட்டு நல்லா பாடும். அவங்க 6 பிரதர்ஸ் இருந்து அந்த 6 பிரதர்ஸுமாയിട്ട് அந்த காலத்தில் வசூரி ரோகம் இருந்து. அப்போ ஆள்களுக்கு பயமாக இருந்து ஆள்கள் வீட்டில் உள்ளே தான் இருக்கும், புறமே வராது. அப்போ அவங்களோட பயம் மாற்றுறதுக்காக என் அப்பா பிரதர்ஸும் அப்பாவும் சேர்ந்து பேண்ட் எல்லாம் எடுத்து ஒரு கரோல் போல் பாடுவாയിരുന്നു. அவங்களோட வீட்டில் முன்னாடி போய் அவள் பாடி அவளோட பயம் மாற்றுமாയിരുന്നു. അപ്പോൾ അതല്ലാതെ അപ്പാക്ക് സംഗീതം എന്ന് പറഞ്ഞാൽ ரொம்ப പിടിക്കുമായിരുന്നു. അതിനാൽ എന്നെ സംഗീതം പഠിപ്പിച്ച് ഞാൻ നല്ല സിംഗറാണോന്ന് നല്ല ആശയായിരുന്നു. അപ്പോൾ അങ്ങനെ പാടച്ചൊല്ലി ഞാൻ അന്നേക്ക് 12 o'clock വരെയും ഞാൻ പാടിയിട്ടേ ഇരുന്നത്. അത് அந்த டைம் കഴിഞ്ഞ அப்பா தூங்கி ഒരു ஏர்லி மார்னிங் 3 o'clock ആയപ്പോൾ അപ്പാക്ക് ചെസ്റ്റ് പെയിൻ இருந்து അന്ന് തന്നെ മരിച്ചു. അപ്പോൾ അതിനാൽ എന്നെ ചൊല്ലിയാക്കും ரொம்ப വേദനപ്പെട്ടിരുന്നു. അവൾക്ക് தாத்தாவோட ஸ்நேகம் அவளுக்கு கிடைச்சிല്ല. அது ரொம்ப முக்கியமான லவ்வபிள் அப்பாக்கும். அதனால அவளுக்கு கிடைச்ச அப்பாவும் ரொம்ப லவ்வபிள். தாத்தாவுடைய ஆசைகள் போலவே வந்து பார்த்தா நீங்களும் ஒரு பெரிய பாடகியாக வருவீங்க அப்படின்னு நம்பிக்கை எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. அண்ட் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்த ஒரு ஆக்சிடென்ட்னால வந்து பார்த்தோன்னா உங்களோட கொண்டு வந்த காயம் இருக்குது. பட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாடுங்க. வாழ்த்துக்கள் ஷெஃபி.
ஒரு செகண்ட் இருங்க. God. சிபி அந்த லிப்பு அந்த அந்த எவ்வளோ கஷ்டப்படுது. ஃபஸ்ட் லைன்லேயே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அழகு மலராட அழகு மலர் டச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்து அந்த பொண்ணை பாட வைக்கிறது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. நிறைய திறமை உள்ள சிங்கர், பயங்கர டேலண்ட். 100%. ஐயோ, அது she can't able to close. I don't think she'll be able to participate. இது நியாயமும் கூட கிடையாது. இன்னைக்கு உங்களை பாட வைக்கிறது தர்மமே இல்லை. பாவம் லாஸ்ட் வீக் நம்ம சொன்ன வார்த்தைக்காக அது அந்த பொண்ணு ஆறணுமே. அது குழந்தை அது என்ன செய்யும்? செஃபி இன்னைக்கு பாட வேண்டாம். உன்னுடைய அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப பாராட்டுறோம். இங்கே வந்து நின்று உன்னுடைய கஷ்டம் எதுவுமே சொல்லாமலே எப்படியாவது இந்த டெடிகேஷன் ரவுண்டில் நீ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி மறுபடியும் ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருந்திருக்கலாம் உனக்குள்ள. பட் இந்த அளவுக்கு நீ வந்து ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு பாட வேண்டும். டெஃபினட்டாக நீ வராமல் இருந்திருந்தால் அது வேறு மாதிரி போயிருக்கும். பட் நீ வந்து நீ பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்ததே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அபோவ் ஆவரேஜ் மார்க்ஸ் உள்ள ஒரு ஸ்டூடெண்ட்டாக உன்னை கன்சிடர் பண்ணி நெக்ஸ்ட் வீக் நீ கண்டிப்பாக நல்ல பாடலோட அப்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகேவா? டோன்ட் டேக் ரிஸ்க். காட் பிளஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ஓகே செஃபி, நீங்கள் வந்து உங்களால் பாட முடியல அப்படின்னு பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. பட் தேங்க்யூ ஜட்ஜஸ், யூ பின் அப்சல்யூட்லி ஃபேர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது 2வது வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா குணமாகி அந்த பாடலை வந்து நீங்கள் மீண்டும் மறுபடியும் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் இதே மேடையில் வந்து நீங்கள் பாடுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிட்ருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிள்ளையாக போயிட்டு ரெஸ்ட் எடுத்து அம்மா சொல்கிற மாதிரி நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக திரும்பி வரணும். ஓகேங்களா? நம்ம குழந்தைங்க எல்லாருமே அவங்க மனசை ரொம்ப தொட்ட ஒரு நபருக்கு இந்த மேடையில் வந்து பாடல் பாடி அசத்திட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ஸோடைய மறுபக்கம் அவங்களுடைய அதர் சைடையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் வந்து அந்த குழந்தைகள் உங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் அடுத்து வரப்போகிறது சாரிகா. Hi Sarika. Hi. How are you today? I'm good. How are you? Good. நல்லா இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் அழகாக பேசுகிற பொண்ணு. இது மாதிரி இங்கிலீஷில் ஹவ் ஆர் யூ, வாட் ஆர் யூ டூயிங், வாட் இஸ் த ஈட்டிங் அப்படின்னு கேட்டு இவங்களுக்கு எடுத்து வச்சிடுறீங்க. உங்களுக்கு நல்லா புரியலனா? அப்படி கிடையாது. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா ரொம்ப சுகமாக இருக்கேன். ஆமாம், நிஜமாவே உங்கள் தமிழ் ரொம்ப ஒரு அழகான தமிழ் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு சரிகா யாருக்கு அவங்க பாடலை டெடிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ பார்த்து தெரிஞ்சு. எங்கட ஊரும் இப்படி ஒரு கடலுக்கு கிட்ட தான் இருக்கு. ஆனால் எங்கட கடல் இவ்வளவு அமைதியாக இருக்காது. அந்த கடலுக்குள்ள கன பேரோட அழுகை சத்தமும் கண்ணீரும் அடங்கி இருக்கு. அந்த அலைகள் எங்களை போல நிறைய மக்களோட வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கு. அப்படி சொந்த பூமியை தொலைச்சு சொந்த மண்ணில் வாழ முடியாத ஏராளமான ஈழத்தமிழ் குடும்பங்களில் எங்கட குடும்பமும் உண்டு. அந்நிய மண்ணில் பிறந்த ஏராளமான அகதி குழந்தைங்கள்ல நானும் ஒருத்தி. இன்றைக்காவது ஒரு நாள் எங்கட ஊர் கடலும் அமைதியாகுமா? அங்கே அடிக்கிற அலைகளோட ஓச்சம் குறையுமா? உங்களால் எங்கட சொந்த மண்ணை மிதிக்க முடியுமா? இன்னும் நிறைய கனவுகள், நிறைய ஆசைகள், இது நிறைவேறுமா? ஒரு ஆழமான சீரியஸான ஒரு விஷயம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கு நான் டெடிகேட் பண்ண போகிறது எங்களோட குடும்பத்தை மாதிரி எங்களோட நாட்டை விட்டு துரத்தப்பட்ட லைக் தமிழ் மக்களுக்கு தான் டெடிகேட் பண்ணுறேன் இன்றைக்கு. ஓகே, அண்ட் உங்கள் டெடிகேஷன் சாங்க்கு முன்னாடி உங்கள் அம்மா கிட்ட சில வார்த்தைகள் பேசிடலாம். ஹலோம்மா. ஹலோ. திஸ் மஸ்ட் பிரிங் பேக் சம் மெமரிஸ் இல்லையா? ஆமாம், என்னோட சின்ன வயசு மெமரின்னு சொன்னால் ஓடினது மட்டும்தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. ஒரு நினைக்கிறேன் ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கும் வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. சந்தோஷமாக
ஒரு ஒரு கவலையே இல்லாமல் வாழ்ந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறமா எல்லாமே ஓடினது, வீட்டை விட்டு ஓடினது, இன்னொரு வீட்டுக்கு போயிருப்போம், அப்புறம் அங்கேயும் பிரச்சனை வர, திருப்பி அங்கேருந்து ஓடுவோம், அப்படியே ஓடி 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 கனடா வரைக்கும் ஓடினோம். அது மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்குது. எனக்கு நிறைய எத்தனையோ நாள் ஸ்கூலுக்கு போவோம், ஸ்கூல்லேருந்து சண்டை தொடங்கினா அப்போ எங்கள் அம்மா ஒரு டிரெக்ஷனில் ஓடி இருப்பாங்க, நாங்கள் இன்னொரு டிரெக்ஷனில் ஓடி இருப்போம். அப்போ அழுது எங்களை அம்மாவை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி நாங்கள் தேடி தெரிஞ்ச அந்த நினைவெல்லாம் அப்படி மறக்க முடியாமல் அப்படியே மனதில் இருக்கு. இப்பயும் கனடாவில் போயிட்டு நாங்கள் சேஃபாக இருந்தாலும் ஹெலிகாப்டர் அப்படி எதுவும் சத்தம் கேட்டால் ஸ்டில் எனக்கு நெஞ்செல்லாம் வடவடண்டு ஒரு இதாக இருந்து காலையெல்லாம் நடுங்கும். ஸ்டில் அந்த சத்தமும் அதுவும் இன்னும் எனக்கு பயம். எனக்கு இதுவரைக்கும் எனக்கு நான் தாய்நாட்டுக்கு திரும்பி போகணும்ன்ற ஆசையை விட எனக்கு பயம் அதிகமாக இருக்குது. மேபி அதை எனக்கு என்னோட மனசோ தெரியாது, இவ்வளோ பேருக்கு இன்னொரு ஆசை இருக்குது திருப்பி எப்படியாச்சும் போகணும் அப்படின்னு. எனக்கு போகணுமென்ற ஆசை இருந்தாலும் பயம் அதை மீறி என்னை தடுக்கும். ஊருக்கு போனாலும் இன்னைக்கு சரி மனதை திடப்படுத்திட்டு போகிறேன்னு சொன்னாலும் அங்கே நான் போகிறதுக்கு எங்களோட வீடு இல்லை, எங்களோட ஊரே இல்லை, ஊருக்கு போக முடியாது. நாங்கள் மைன்ஸ் இருக்க எங்களோட கிராமம் வந்து கடற்கரைக்கு கிட்டவாகவும் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேயும் தான் இருக்குது. அப்போ அங்கே மைன்ஸ் எல்லாம் இருக்காங்க. எங்களோட ஊருக்கு இன்னும் யாருமே போனதில்லை. எப்படி நாங்கள் இப்போ இந்தியாவில் வந்து சுதந்திரமாக எப்படி நாங்கள் ஒரு பயம் இல்லாமல் எப்படி தெருவில் இறங்கி நடக்கிறோமோ அப்படி ஒரு காலம்ங்கிற நாட்டில் நிச்சயமாக வரும். அன்னைக்கு தான் நாம் ஊருக்கு போகிறோன்னு சொல்லி நான் சரிக்கா, நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஊருக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை அம்மா கிட்டலாம் கேட்பீங்களா? அம்மா என்ன பதில் சொல்லுவாங்க அதுக்கு? டெஃபினட்டாக அந்த ஊரை பார்க்க வேணும்ட்டு இருக்கு. ஆனால் லைக் அம்மா சார் இன்னும் அந்த பயம் இருக்கு. சரிக்காவை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாய்நாட்டை விட்டு லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்க அனைத்து இவங்க ஊர் அகதிகளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடலை வந்து சரிக்கா பாடுறாங்க. வாழ்த்துக்கள் சரிக்கா. All the best to you. Thank you. தொலைந்து
Sarika. Hi, ma'am. Thank you for such a beautiful song. இந்த மாதிரி ஒரு டெடிகேஷனுக்காக ஒரு சாங் இருக்குது, ஒரு சிங்கர் அந்த சாங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா we are all very very fortunate. The mood was perfect, the voice was nice and warm. கொஞ்சம் அந்த ஸ்ருதியில் மட்டும் நீங்கள் கவனம் கொடுத்துட்டேன்னா it would have been nice. But thank you for this. Thank you very much. நீங்கள் சொன்ன அந்த சிச்சுவேஷனுக்கு பொருத்தமான ஒரு சாங்கு எடுத்துகிட்டு வந்து டெடிகேட் பண்ணியிருக்கீங்க. நல்லா பண்ணிக்க, நல்ல சாங். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, யூ ஆர் நாட் வெரி கம்ஃபர்டபுள் இன்னைக்கு, இல்லையா? கொஞ்சம் அழுதுட்டு எனக்கு அதனால தான் எனக்கு 2-3 இடத்துல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை எனக்கு தோணுச்சு. மண்ணின் வாசனை, அங்கே வேப்பமர குயில், அங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ருதி, தூர தேசத்தில் கண்ட்ரோல் இல்லை சரிக்கா. பட் நல்ல அட்டெம்ப்ட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். சரிகாவுடைய உணர்வு எனக்கு புரியுது. எப்போவுமே காலம் ஒரே மாதிரி இருக்காது, அது மட்டும் உறுதி. நல்ல காலம் வரும், டெஃபினட்டாக நம்ம நல்லா இருப்போம். அதுதான் மனசில் வச்சுக்கணும். நீங்கள் குழந்தைங்க ஷவர் வாங்கினீங்களா இல்லையா? சாக்லேட் ஷவர் இன்னும் வாங்கல. வாங்க போகிறீங்கன்றதை நீங்கள் உணரணும். வந்து நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட்டிங். தேங்க்யூ சார். நல்லா பாடிருக்கீங்க. இன்றைக்கி மட்டும் உங்களுடைய ஸ்ருதி சிலதெல்லாம் நாங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் மற்ற ஜட்ஜஸை. இந்த உணர்ச்சி பூர்வமான ஒரு அற்புதமான சுச்சுவேஷன் நீங்கள் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணி பாடினீங்கன்றது தான் அந்த வயசில் நான் ரொம்ப பாராட்டுறேன் சரிகாவை. காட் பிளெஸ் யூ சைல்ட். சிரிச்சிட்டே இரு, எல்லாம் நல்லதாக நடக்கும். ஓகேவா? காட் பிளெஸ். Aren't you happy you got the chocolate shower? Yes. Okay, so அதோட மனோஜி கையால உங்களுக்கு வந்து ஹேம்பரும் கிடைக்க போகுது. ஆக்சுவலி right now ஒரு தேங்க்யூ சொல்ல போகிறேன். என் அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் சொல்ல போகிறேன். அவ இப்போ கனடாவில் இருக்கிறேன்னா, இந்தியாவுக்கு வரும்போது ஒரு குட்டி தங்கச்சியை விட்டுட்டு தான் வந்தோம். இப்போ தான் லைக் அக்டோபரில் தான் 1 வயசானது அவளுக்கு. ஸோ அவள் நல்ல வடிவாக லைக் பார்த்து செய்கிறதுக்கு அவ 2 பேருக்கும் ஒரு நன்றி சொல்ல போகிறேன். Thank you so much, Appa, for everything you're doing right now. I really appreciate it. I really miss you and I can't wait to see you again. That's for you, Sarika. Candyman Choco Double Eclair Hamper, that's for you. ஓகே சரிக்கா, நீங்கள் பாடின பாடலில் வந்து அந்த 2வது வரி எங்களுக்காக மறுபடியும் ஒரு தடவை சொல்லி காமிக்க முடியுமா? மறந்து போகுமோ மண்ணின் வாசனை, தொலைந்து போவோமோ தூர தேசத்தில், வேப்பமர குயிலே என் வீடு இன்னும் இருக்கிறதா, ஏக்கமுடன் நீ பாடும் ஒத்தை குரல் ஒலிக்கிறதா, மேப்பிள் மர நிழலோரம் மெல்லவழி மூடுகையில் கேட்குதடி உன் பாடல் தேம்புதடி என் இதயம். அதுவும் குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நம்ம கூட பேசும்போது அவங்ககிட்ட எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னால் கனடாவில் இருக்கோம், ஜெர்மனியில் இருக்கோம், ஆஸ்திரேலியாவில் இருக்கோம், இந்த ஊரில் இருக்கோம், அந்த ஊருக்கு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கீங்களா, ஐயோ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிப்போம். ஆனால் அந்த ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் வந்து பார்த்தோன்னா அவங்க தாய்நாட்டை எவ்வளோ பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட வந்து உட்காந்து அவங்க டீட்டெயிலாக பேசும்போது தான் வந்து பார்த்தோன்னா அந்த ஃபாரின் மோகம்லாம் போய் பாவம் அவங்களாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரிய வருது. கண்டிப்பாக. ஸ்மைல். ஓகே, அண்ட் அடுத்த ரவுண்ட்லேயும் ஒரு ராக்கிங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் யூ. சரி.